வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இன்றைக்கும் ஆரஞ்சு அலர்ட்டு. சனிக்கிழமை கொடுத்ததோடு இன்றைக்கி தான் மழை நல்லா பெய்யுது. அந்த புயலோட எஃபெக்டே நம்மளுக்கு தெரியுது. காற்று இருக்குது, நல்லா மழை வந்து நேற்றுலேருந்து பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்து தண்ணி இருக்குது. ஓகே, ஸோ பார்த்து ஓட்டுங்க. இடம்லாம் பார்த்து ஓட்டுங்க. எந்தெந்த ஏரியா, சில ஏரியா டவுனாக இருக்கும், அந்த ஏரியாலாம் முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க. டியூட்டிஸ் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. ஃபேமிலியை சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் நம்ம இதில் இருக்கீங்க. தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். புதுசாக எடுத்தவங்க பார்த்து ஓட்டுங்க. நம்ம அந்த பின்னாடி அந்த தண்ணி வந்து அந்த கார்பரேட் அளவுக்கு, அந்த எக்ஸாஸ்ட் அளவுக்கு மேலே வர அதுலேயே ஓட்டிகிட்டு போகிறாங்க நிறைய பேர். ஸோ அந்த அளவுக்குலாம் தண்ணி ஏறாமல் சேஃபாக பார்த்து ஓட்டுங்க. ஓகே. இன்றைக்கி வந்து ஆரஞ்சு அலர்ட் வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கும் வந்து இன்றைக்கி தான் நல்லா ஹெவியாக மழை பெஞ்சிட்ருக்கு. நேற்றுலாம் டியூட்டி வேறு லெவலுங்க, திங்கக்கிழமை. பிகாஸ் வந்து நேற்று டியூட்டிஸ் நிறைய இருந்துச்சு. மதியத்துக்கு மேலே எப்பவுமே டவுன் ஆகும் டியூட்டிஸ். நேற்று சடனாக வந்து ஸ்கூல் வச்சுட்டாங்க. நேற்று லீவ் இல்லை, பட் மழை பெஞ்சிட்டே இருக்குது. நிறைய ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஆஃப் டே விட்டுட்டாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து போய் பசங்களெலாம் கூப்பிட்டு வரதுக்கு, ஸோ அந்த மாதிரி டியூட்டிஸ்லாம் நிறைய இருந்துச்சு. சடனாக ஆஃப் டே சொன்னோன்னே போய் எல்லாம் ஆட்டோவில் போய் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இயர்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. இயர்னிங்ஸ் நல்லா இருந்தாலும் நிறைய பேர் அந்த மழையில் கஷ்டப்படுறாங்க. ஓகே. இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கும் மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி ஆரஞ்சு அலர்ட்டு, பட் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி டியூட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, மணி வந்து 6:45 ஆகுது. அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே கிளம்புவோம் நம்ம ஃபீல்டுக்கு. என்னம்மா? இல்லை ஓகே, போகலாம். ரைட். எப்பவுமே இந்த கோயில் தெரு முனையில் இருக்க கோயிலில் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவேன். மாத்தாயி
மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஆப் ஆன் பண்ணிப்போம். எப்படியோ முடிச்சு தான் போய் பிடிக்க போகிறோம். ஏன்னா டியூட்டி கிடச்சாலும் அப்படியே எடுப்போம். ஊபர் 0 தலைவன் ரேபிடோ. ரேபிடோவில் ரொம்ப நாள் கழிச்சு ரெட்டிலேருந்து ப்ளூவில் க்ரீனுக்கு வந்திருக்கோம். இப்படி இருக்கும் தம்ஸ் அப்பு. இப்போ தான் இப்படி வந்துருக்குது. ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா டியூட்டி அடிச்சா பார்ப்போம். நேற்றுலாம் ரேபிடோவில் வச்சு செஞ்சுட்டேன். நேற்று நம்ம ஈவினிங்ஸ் 3700 சில்லரை நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு டியூட்டி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன ட்ரிப்பு தான், நம்ம சிஎன்ஜி போகிற பங்க் பக்கத்துலேயே. ஓகே, வாங்க போகலாம். ஓகே, டியூட்டி கேன்சல் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல. ஓகே, இதேமாதிரி ஜிம்முக்கு போய்ட்டு அப்படியே ஷூவோட வந்துட்டோம். டியூட்டிக்கு மரியாதை கிடையாது. ஓகே, ஷூ மாற்றிப்போம். ஓகே, ஷூ டு செப்பல் மாற்றியாச்சு. பிகாஸ் அது கஸ்டமர் பார்க்கும்போது ஒரு மரியாதை இருக்காது, ரொம்ப பந்தாவாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் யூனிஃபார்மையும் போட்டுப்போம். ஓகே, மணி 8ஆகுது. எந்த டியூட்டியும் எடுக்கலை. சிஎன்ஜி பிடிக்க வந்துட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா சண்டே நைட்டு சிஎன்ஜி பிடிச்சிட்டேன். அதனால் காலைல 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. மதியானம் 2:30 மணி வரைக்கும் ஓட்டினேன். திருப்பி பார்த்தீங்கன்னா அப்போவே மதியத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2400 எவ்வளோ வந்துச்சு. திருப்பி அதே மாதிரி ஈவினிங் ஒரு 5 o'clock எடுத்தேன். 8:30 9 வரைக்கும் ஓட்டினேன். அது ஒரு 1200. நேற்று 3600 3700. நல்ல ஈவினிங்ஸ் நேற்று. ஆக்சுவலாக என் காப்பு போன வாரம் வச்சுட்டேன். ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு வச்சுட்டேன். எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க, ஏன் கேட்க வேண்டியதுனா ஏன் வச்ச என்ன கேட்காம அப்படின்னு. என்கிட்ட கேட்டால் நான் கொடுத்துருப்பேன்ல காசு அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னு வச்சுட்டேன். ஆக்சுவலாக நேற்று எங்கள் அம்மாவுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு பேலன்ஸில் காப்பு காசு கொடுத்துட்டேன். காலைல போகும்போது சொல்லிட்டு போனேன், இன்றைக்கி நல்லாயிருக்கும் மூட்டுடலாமா, காப்பை கவலைப்படாத, இனிமேல் உன்னை கேட்காம வைக்க மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி நேற்று சம்பாரிச்சாச்சு. எல்லாம் நம்ம பார்ட்னர், நம்ம ஆட்டோவில் தான் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, ஆமாம் காலியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வேறு ஏதோ பிரேக் எடுக்க என்னன்னு தெரியலையா? இல்லை ஏதோ பிரேக் போயிருக்காங்க. அதான் புயல். ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்களா என்னன்னு தெரியல. செங்கல்பட்டு காஞ்சி விட்டாங்களா? என்ன இவங்க போயிட்டாங்க? எங்க போயிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. வேலை செய்றீங்களா இல்லையாண்ணா? அவ்வளோதான். யார் யார் இருக்காங்கன்னா அட்டண்டன்ஸ் போல. பரவாயில்ல, 200 தான் அடிக்கும். ஓகே, மணி 8:15 ஆயிடுச்சு. இந்த சிஎன்ஜிக்கு ஒரு 3/4 hour 1 hourங்க வேஸ்ட்டு. நேற்று சிஎன்ஜி இருந்துச்சு, நைட்டில் பிடிக்கணும், சோம்பேறி தானோம், என்ன பண்ணுறது. ஓகே, இன்னும் எந்த டியூட்டியும் எடுக்கலை. பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ எடுத்தாலே இயர்னிங்ஸ் நம்மளுக்கு போயிடும், எப்பவுமே தெரியும். ஆக்சுவலாக இது பேசஞ்சர் சேஃப்டி தான் எப்பவுமே நான் பார்ப்பேன். நாளாக பெருசாக மழைனா எனக்கு பிடிக்கும், இந்த ஃபால்ஸு குளிக்கிறது அதெல்லாம். ஸோ நம்ம நேச்சரில் வேறு, அதனால் நான் மழையில் நினைக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டேன். இருந்தாலும் கட்டிப்போம், ஜுரம் இருக்கிறது நான் ஆக்சுவலாக. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு காட்டினது 360 தான் காட்டுச்சு. கஸ்டமருக்கு 339 காட்டியிருக்கு. அதான் இந்த ப்ரொமோஷன் அது ஏதோ ரன் ஆகிட்டு இருக்குல்ல. நான் சொல்லிட்டேன் 360 தான் எனக்கு காட்டுச்சு அப்படின்னு. ஓகே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ
முடிச்சூர்லேருந்து தாம்பரம் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 18 கிலோமீட்டருக்கு 360 மணி 9 ஆகுது. நெக்ஸ்ட் ட்ரிப் ஒன்று எடுத்தேன். எவ்வளோ தூரம் தெரியலையே. பக்கத்தில் தான் காட்டுது. 1.1 கிலோமீட்டர். ஓகே, செகண்ட் ட்ரிப் போவோம். மாம்பழம் 26 மினிட்ஸ் காட்டுது. $125 இது ஒரு $145. சார் ஜிபே என்ன ஸ்கேனர் அங்கே இருக்கு? $45 ஓகே, $500 இது வரைக்கும். 9 ஆகுது. ஓகே, தேர்ட் ட்ரிப்பு ரேப்பிடோவில். ஆக்சுவலாக யூபரு மழை நேரத்தில் ரேட்டு கம்மி பண்ணுறான். ரேப்பிடோ நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க. கஸ்டமரே $50 ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. யூபரில் 6 கிலோமீட்டருக்கு 110 114 கொடுத்துட்ருக்காங்க. ரேப்பிடோ தான் எடுத்து ஓட்ட போகிறேன். ஓகே, தேர்ட் ட்ரிப்பு. இது வரைக்கும் ஒரு $510 ஏர்ன் பண்ணியிருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பி 1.5 மணி நேரம் ஆகுது. 8 கிலோமீட்டர் 166. இது பரவாயில்ல, இதுதான் கஷ்டம். ஆனால் பார்த்தா அது ப்ரொமோஷன் சொல்லிட்டு $140 ஆகிடும். ஓகே, இது 210 மடிப்பாக்கத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர். இது ஆல்ரெடி கஸ்டமரே வந்து ஒரு $55 ஆட் பண்ணிட்டார். மடிப்பாக்கத்துலேருந்து வேளச்சேரிக்கு வந்திருக்கோம். டெக்னோ எவர்ஜஸ். ஓகே, ஃபோர்த்து ட்ரிப்புக்காக வெயிட்டிங். மணி 10:10 ஆகுது. இது வரைக்கும் வந்து $720. வீட்டிலேருந்து கிளம்பி 2 ஹவர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு சாப்பிட்ணும். பசிக்குது பயங்கரமாக. வேளச்சேரியில் தான் இருக்கும். ஓகே, ஃபோர்த்து ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஒரு 111, இதுக்கு ஒரு 130. ஸோ மணி 10 ஆக போகுது. வீட்டிலேருந்து கிளம்பி 2.5 மணி நேரம். $850 ஏர்ன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். வேளச்சேரியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஓகே, மழை விட்றா மாதிரி தெரில. நம்மளுக்கு இந்த ஆலந்தூர் ஸ்டேஷன் இதெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே செட் ஆகாது. அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபிஃப்த்து ட்ரிப்பு $60. இதுக்கு ஒரு $80. 930 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, டிஃபன் சாப்பிடுவோம்.
இது இப்போ முடிச்ச ஒரு ட்ரிப்பு ரேபிட்டோவில் 122, இதுக்கு ஒரு 140. இது வரைக்கும் ஒரு 1070 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரேபிட்டோவில் ஒரு 458 மணி 11:15 எஸ், ஒரு 3.25 மணி நேரம் ஆகுது வீட்டிலேருந்து கிளம்பி. இதில் ஒரு 557 டிப்ஸ் எல்லாமே சேர்த்து 1070. வேளச்சேரி டிமார்ட் கிட்ட வந்திருக்கோம். சாப்பிடவே இல்லை. காலையில் அந்த சத்து மாவு குடிச்சிட்டு ஜிம்மு செஞ்சுட்டு வந்தேன்னா பசியே எடுக்க மாட்டேங்குது. ஓகே, வாங்க போய் சாப்பிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ கேட்டே இருந்தாங்க, நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, இந்த இன்சூரன்ஸ் கிளைம்லாம் ஆக்சிடென்ட் ஆனால் அது எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் அதெல்லாம் பண்ணோம், அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டே இருந்தீங்க. நேற்று கூட ஒரு ப்ரோ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தார், அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு. ஓகே, சரிங்க. இப்போ ஆக்சிடென்ட் அப்படின்னு எடுத்துப்போமே. ஆக்சிடென்ட்ன்றது நம்ம வந்து வேண்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ண போகிறதில்ல, அது பெரிய ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது தான். ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து தவறுதலாக போய் ஒருத்தவங்களை இடிச்சிட்டாலோ, நம்ம மேலே வந்து ஒரு வண்டி வந்து தவறுதலாக இடிக்குது அப்படின்னாலும் சரி, இப்போ நம்ம வண்டி நம்ம தெரியாமல் போய் ஒரு வண்டியை இடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒருத்தர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, நான் நிறைய பார்த்துருக்கேன். சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600, இப்போ நம்மளே போய் தெரியாமல் ஒருத்தவங்களை இடிச்சிடணும், ஒரு 500-600 அவங்களுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த நேரத்தில் வந்து ஓகே, நம்மளே வந்து ஒரு மனசாட்சி பிரகாரம் ஒரு பைக்கை இடிச்சிடுறோம், நம்ம போயிட்டு நம்ம வேணும்னு இடிக்க போதில்லை, சடனாக ஏதோ பட்டா அவனுக்கு ஒரு டேமேஜ், ஒரு இண்டிகேட்டர் உடஞ்சிடுது, இல்லை பேக்கில் இந்த பைக் லைட் ஏதோ அடிபட்டுருது. ஸோ அது வந்து நம்ம மனசாட்சி பிரகாரம் நம்மளே வந்து இறங்கி போய் ஒரு 100-200-300 பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம பேசி ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அதை நம்ம கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி நம்மளை வந்து யாரோ ஒருத்தங்க இடிக்கிறாங்க, ஒரு சின்ன டேமேஜ் ஆகுது அப்படின்னாலும் நம்ம அவங்கக்கிட்ட ஏதோ கேட்கலாம், லைட் வந்து ஓகே, அதோட முடிஞ்சிடும் அது. அந்த மாதிரி சின்ன கேசஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி நம்ம முடிச்சிக்கலாம். ஒரு 500-1000 முடியுதுன்னா ஓகே பரவாயில்ல, நம்ம கொடுக்கலாம். ஓகே, அதேமாதிரி நம்மளை யாரும் அடிச்சாங்களோ நம்ம அவங்க இறங்கி மனசாட்சி பிரகாரம் கொடுக்க வராங்க அப்படின்னா ஓகே, அதோட முடிச்சிக்க வேண்டியதான். இல்லை ஒரு இடிச்சிடுறோம், ஒரு பெரிய டேமேஜ் ஆகுது, நம்ம போய் தெரியாமல் நம்மள ஒருத்தவங்க இடிச்சிடுறோம், இல்லை நம்மள ஒருத்தவங்க இடிச்சிடுறாங்க, இடித்த உடனே இறங்கி கத்துறாங்க நிறைய பேரில். பட் வந்து யாரும் வந்து அந்த மாதிரி பண்ணால் ஒன்றும் பயந்துடாதீங்க. ஓகே, பிகாஸ் நம்ம ப்ராப்பராக ஒரு வண்டிக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஓகே, எல்லாமே நம்ம கிளைம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க இறங்கி ரொம்ப அப்படியே டாட் பூட்னு கத்துனா கூட சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இன்சூரன்ஸ் எனக்கு இருக்குது, நான் கிளைம் பண்ணி தரேன், நான் இன்சூரன்ஸ் கட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்சூரன்ஸ் இருக்கணும் வண்டிங்களுக்கு. ஓகே, ஸோ 2 வகையான ஆக்சிடெண்ட் நடக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி அது முக்கியம். ஓகே, ஓன் டேமேஜ் சில பேர் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுப்பாங்க, இன்சூரன்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக. நம்ம பைக்கில் எல்லாம் அதான் பார்த்துருப்போம், தேர்ட் பார்ட்டி மட்டும் இன்சூரன்ஸ் போட்டு இதை ஓன் டேமேஜ் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் இன்சூரன்ஸ் கம்மியாகும் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓன் டேமேஜ், தேர்ட் பார்ட்டி அது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இன்சூரன்ஸ் போடுங்க. ஓகே, அந்த இன்சூரன்ஸ் நேரத்தில் ஒரு 200-300 கம்மியாகுதுன்னு வண்டி இது பண்ணிடாதீங்க. பிகாஸ் அந்த எமர்ஜென்சி நேரத்தில் அது பெரிய லெவலில் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஓகேவா, ஸோ இன்சூரன்ஸில் அது எல்லாமே கவர் பண்ண மாதிரி போடுங்க, அந்த டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆக்சிடெண்ட். ஓகே, ஆக்சிடெண்ட் ஆகுது, நம்ம வந்து அது வந்து 2 வகையாக இது பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வண்டிக்கும் இடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, நம்ம வண்டிக்கு ஒரு டேமேஜ் ஆகிடுது, இல்லை அடுத்தவங்க வண்டிக்கு ஒரு டேமேஜ் ஆகிடுது அப்படின்னா என்ன பண்ணணும்? அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 500-600 முடிக்குதுன்னா பேசி தீர்த்துக்கிறோம். ஓகே, இல்லை பெரிய லெவலில் வண்டிக்கு ஒரு டேமேஜ் ஆகுது, ஓகே ஒரு 10,000-20,000 ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரவங்களும் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லை நம்மளும் தான் இன்சூரன்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பாட் வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கா, முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் இல்லை, அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், ஏன்னா அதில் கேமரா ஆப் ஸ்டோரில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். அந்த நேரத்தில் அதை வந்து முடிஞ்சால் உடனே ஃபோட்டோ எடுத்துருங்க. பிகாஸ் அது வந்து அந்த லொக்கேஷன், அந்த டைமிங், வண்டியோட என்ன டேமேஜ் ஆகிருக்கு, ஓகே அது வந்து டைமிங், அந்த டேட்டு எல்லாத்தோட கேப்சர் ஆகும். ஸோ நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதை ஃபோட்டோ எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோன்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், உடனே நியர்பை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம் அப்படின்னா வண்டிக்கு ஒரு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா CSR அப்படின்னு சொல்லுவாங்க, கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்
கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அது பண்ணணும் நம்ம. அது வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னா என்னென்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டம் சாரா தவறுகள்லாம் அதில் வரும். அது ஒன்றும் பெரிய அஃபென்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் சிஎஸ்ஆர் வந்து நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம வாங்கணும். ஓகே, அது வாங்கினா தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. வண்டி ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்னா. இல்லை, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஆக்சிடென்ட் ஆன இடத்துலையே வந்து நம்ம என்ன இன்சூரன்ஸ் போட்டிருக்கோமோ அந்த இன்சூரன்ஸ் சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வண்டி வந்து இதுவாகிடுச்சு, நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம், எனக்கு பெரிய லெவலில் ஒரு டேமேஜ் இருக்குது வண்டிக்கு அப்படின்றதுக்கு நான் சிஎஸ்ஆரும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணி சிஎஸ்ஆர் வாங்கிடுங்க. அதுதான் அதுக்கான ப்ராசஸ். அதே மாதிரி நான் பேட்ச் வந்து நம்ம எல்எம்வி மட்டும் போதும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் பேட்ச் இருந்தால் இந்த மாதிரி நேரத்தில் ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணுறோம், அந்த சிஎஸ்ஆர்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்ச் இருக்கணும். பேட்ச் இருந்துச்சுன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போக தேவையில்லை. ஓகே, எல்லாமே நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. தைரியமாக போயிட்டு நம்ம வண்டிக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம போய் டேரெக்டாக கேட்டு அந்த சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். வாங்கி நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நான் அந்த டைம் ஸ்டாம்ப் சொல்ல பார்த்தீங்களா, அது போலீஸ் ஸ்டேஷன் நம்மளுக்கு காட்டுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ ஆச்சு, என்ன டைம் ஆச்சு, என்ன இது அப்படின்னு அவங்ககிட்ட காட்டலாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில். அந்த சிஎஸ்ஆர் வாங்கி இன்சூரன்ஸ் இதில் அப்ளை பண்ணோன்னா அந்த வண்டிக்கான இது வந்து கிளியர் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஒரு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா சிஎஸ்ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு. செகண்டு, வண்டிக்கு டேமேஜ், ஓகே அது பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆகுது, இல்லை நம்ம போயிட்டு இடித்ததால் அந்த வண்டியில் வந்தவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகுது, ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுது, அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிட்டி உள்ள இல்லை ஹைவேஸ்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இறந்தே போய்ட்டுறாங்க. அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் உங்களுக்கு தெரியும். ஓகே, பிகாஸ் அது வந்து ஒரு உயிர் சேதம் ஏற்படுது அப்படின்னா, இல்லை ஒரு கை கால் நம்மளுக்கு இதுவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பி போடணும்னு சொல்லுவாங்க. பெரிய லெவலில் ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்படின்னா. ஸோ எஃப்ஐஆர் அது டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எஃப்ஐஆர் காப்பி இதேமாதிரி தான், சிஎஸ்ஆர் மாதிரி தான். நம்ம போது அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்களே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா கூட ஏதோ டேமேஜ் ஆகுது, நம்ம கை கால் எதுவும் அடிப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க அதை இது பண்ணிவிடுவாங்க. அது மூலிமா தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னாலும் நம்ம வந்து அது மூலியமாக தான் இது பண்ணோம். அது வந்து உங்களுக்கு தெரியும், அது ஒரு இதில் வரும், ஒரு குற்றத்தில் இதுவாக ஆகும். ஓகே, ஒரு டேமேஜ், ஒரு உயிருக்கோ ஏதோ ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி நம்மளை ரிமாண்ட் பண்ணுவாங்களோ அதுமாரி நம்ம வண்டியும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கும். வண்டிக்கும் நம்ம வந்து அந்த ஒரு 2 நாள் அது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி அது ப்ராப்பராக சொல்லி, பிகாஸ் இதுவும் வந்து ஒரு விபத்து தான் நடக்குது, ஒரு அடிபட்டுருது அப்படின்னா வண்டியை ஒரு 2 நாள் வச்சு வண்டியும் நம்ம அதை பெயில் அதில் எடுக்கிற மாதிரி தான். அதுக்கும் வந்து நம்ம வெளில எடுத்துகிட்டு வரணும். அது வரைக்கும் அது ஸ்டேஷனில் இருக்கும். அவங்க ஃபுல்லாக அந்த இதெல்லாம் டீட்டெயிலாம் எல்லாம் கேட்டு என்ன ஆச்சு, எங்கே ஆச்சு, என்ன டீட்டெயில், நம்ம மேலே எதனா தப்பு இருக்கா, நம்ம கரெக்டாக ஏதோ ஒரு விபத்து தானே அது, இல்லை அது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக இதெல்லாம் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து அந்த 2 வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. வண்டிக்கு ஒரு டேமேஜ் ஆகுது, நம்ம இடிக்கிறோம் அப்படின்னா சிஎஸ்ஆர். ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒரு இதுவாகுது, இல்லை அடுத்தவங்கள நம்ம ஏதோ சேதப்படுத்திடுறோம், ஒரு மனித ஒரு ஹியூமன் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகுது, அடிப்பட்டது, ஒரு இன்ஜூரி ஆகுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக எஃப்ஐஆர் மூலியமாக தான் நம்மளுக்கு அவங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணி கொடுக்கணும். அதேமாதிரி நம்மளுக்கு எதனா ஆகுதுனாலும் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கணும்னா எஃப்ஐஆர். ஓகே, சிஎஸ்ஆர் வண்டிக்கு, எஃப்ஐஆர் வந்து மனுஷங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமும் ஒரு ஆக்சிடென்ட்டில் ஆகுது அப்படின்னா எஃப்ஐஆர். ஓகே, இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்காங்க. இது மூலியமாக தான் நம்ம இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ண முடியும். ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்க. சரி, ஓகே, அது டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சு சொல்லலாம் அப்படின்னு தான் நேற்று ஒரு ப்ரோ சொல்லிகிட்டே இருந்தார், இதை சொல்லுங்கன்னு. ஓகே, அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிட்டேன், அது தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலாக டைம் ஆகிடுச்சு, எங்கேயுமே டிஃபன் கிடையாது, பிரெட் ஆம்லெட்டு சாப்பிட்டுக்கலாம். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும். பஸ் சரியான மழை பெஞ்சு நல்லா தண்ணிங்க. அப்படியே இறங்கி ஒரு வாக் போயிட்டு பிரெட் ஆம்லெட் சொல்லிடுங்க, போய் சாப்பிட வேண்டியதான். வேறு எங்கேயும் டிஃபன் கிடையாது. தலைவர் நிற்கிறாரு, பார்ட்னர்.
ஓப்பன். ஓகே சாப்பிடுவோம். ஓகே பிரெட் ஆம்லேட்டு சாப்பிட்டாச்சு. டிஃபன் ஓவர். இன்னொரு டியூட்டி எடுத்துருக்கேன். 1.7 கிலோமீட்டரு. ஃபோன் பண்ணி கேட்டாச்சு, வர சொல்லிட்டாங்க. சரி ஓகே போவோம். ஆக்சுவலாக 2வது தடவையாக இது உள்ளே வரும். தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ தெரியாமல் வந்துட்டேன். ஆட்டோ உள்ள வரைக்கும் தண்ணி வருதுங்க. ஐயோ தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது தண்ணி கம்மியாக இருந்துச்சு, அதிகமாக இருக்கு. ஆக்சுவலாக அந்த லொக்கேஷனு எங்கே வருதுன்னே தெரிலங்க. எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி உள்ளே கூப்பிட்டு போச்சு ரயில்வே ஸ்டேஷனில். கடைசியில் பார்த்தா இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வழியே இல்லை. வேலைக்கு கேன்சல் பண்ணுற வேண்டி தான். டிராஃபிக். ஓகே திரும்பி வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டோம். மடிப்பாக்கத்தில் ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்கு. எவ்வளோ ஆட்டோ நிற்கிது பாருங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா சிஎன்ஜிக்கு. ஆப்பு ரொம்ப அமைதியாகிடுச்சு. ரோடும் ரொம்ப காலியாக. ஆக்சுவலாக நேற்று இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து நிறைய ஸ்கூல் ஆஃப் டே விட்டுட்டாங்க. ஸோ ஸ்கூல் டியூட்டி நிறைய இருந்துச்சு கண்டினியூவாக. மடிப்பாக்கம், நங்கநல்லூர் அந்த ஸ்கூல்லலாம் அப்படியே 1:30 மணி வரைக்கும் அந்த டியூட்டி தான் ஓடிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஆஃபீஸ் போகிறவங்களும் போயாச்சு. ரொம்ப அமைதியாக இருக்குது. பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு 1070 ரூபா பண்ணியிருக்கோம். ஓகே இது ஒரு சின்ன ட்ரிப்பு. 57. இதுக்கு ஒரு 80 ரூபா. காவேரி ஹாஸ்பிட்டல் அங்கே வந்திருக்கோம். ஓகே இது வரைக்கும் ஒரு 1150. ரொம்ப ரேட்டு கம்மி பண்ணிட்டாங்க. 62. கோயிலம்பாக்கத்துலேருந்து பொல்லாவரம் பொருட்பாக்கம் வரும். ஆனால் மணி 12 1150 ரூபா. யூபரில் ஒரு 619. ரேபிடோவில் இப்படி டவுனில் வந்துச்சு. காலைல தான் தம்ஸ்அப் கட்டினா 458. டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 1150. அப்படியே மூவ் பண்ணி போகிறேன் நான். அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பார்ப்போம். பட் அதேமாதிரி என்னோடய வீடியோ நிறைய இது நான் மட்டும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணல. என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு தெரியும். உங்கள் வீடியோ நான் பார்த்துட்ருக்கேன், என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்லாம் வருது, அதை நான் பார்க்குறேன். நீங்கள் அதுக்கு ரிப்ளைலாம் கொடுக்குறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு 7 மாதமாக பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கும் நிறைய இதெல்லாம் வந்துச்சு. ஓகே நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அதேமாதிரி நம்ம பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே நம்ம ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம், அதாவது நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இது மூலியமாக ஏர்ன் பண்ணுறோம், நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் வந்து நம்ம அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறோம்.
ஸோ இது வந்து ஒன்றும் ஒரு இதெல்லாம் கிடையாது, தப்புலாம் கிடையாது. நான் எப்போவே சொல்கிற மாதிரி அவங்களாம் நெகட்டிவ் பீப்புள்ஸ். எதனா ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா நம்ம விஜய் அண்ணன் சொல்கிற மாதிரி தான், இக்னோர் பண்ணுங்கள், விட்டுருங்க. நம்ம பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? பிகாஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு வெக்ஸ் ஆகி தப்பாக ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்டாவோ வேறு ஏதோ இதுவோ அப்படிலாம், அதாவது நல்லா சம்பாதிக்க முடியல அப்படின்லாம் நிறைய பேர் போகிறாங்க. சில பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், சரியாக வேலை கிடைக்கல, மைண்ட் அளவில் டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப அவங்களாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஊரில் வந்து நிறைய தொழிலுங்க இருக்குது, ஓகேவா? நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வாட் எவர் நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா சம்பாதிச்சிட்ருக்கீங்க, அது எதுவாக வேணா இருக்கட்டும், இது ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவில் நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை போர்ட்டலில் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு என்னென்ன இருக்கோ, ஓகே, படிச்சுட்டு நிறைய பசங்க பண்ணுறாங்க, அது மூலியமாக நிறைய ஏர்ன் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 2000 பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே, சூப்பராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு வீடியோ மூலியமாக நீங்கள் சொல்லுங்கள், அது தப்பு கிடையாது. பிகாஸ் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமலாம் கஷ்டப்படுறவங்களாம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில், இப்போ நான் இந்த ஆட்டோ இது பண்ணுறேன், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஏர்னிங்ஸ் இது மூலியமாக நிறைய டீட்டெயிலாக சொல்கிறேன், அதை பார்த்து நிறைய பேர் ஆட்டோ எடுத்து நல்லா இருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்ம தொழிலை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி வந்து இதை சொல்லாத, நீ உன்னால் வந்து ஆட்டோ பெருகுது, எப்படி ஆகிடுது, தொழில் நாசம் போகுது, அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் நல்லா இருக்காங்க, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஒரு காலத்தில் இதே மாதிரி தான் நம்ம ஊரில் நிறைய சம்பாதிக்கிற தொழில் எவ்வளவோ இருந்துச்சு, ஓகே. கார்பெண்டர் வேலை, தச்சர், இது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, டைல்ஸ் போடுறது, சித்தாள் வேலை, அதெல்லாம் தப்பாங்க. அதெல்லாம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளங்க, 1000 ரூபாய் சம்பளம் முழுசாக வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நேரத்தில், ஓகேவா? அந்த மாதிரி நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எவ்வளவோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு. பட் வந்து அதெல்லாம் இதே மாதிரி தான், நம்ம யாருக்குமே அதை சொல்லிக் கொடுக்கல, அதோட முக்கியத்துவத்தை தெரியல, அது இவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு புரியல. அதனால் ஒரு காலத்தில் நல்லா இருந்தவங்களாம் இருக்காங்க. பட் வந்து இதே மாதிரி தான் அவங்கள சுற்றி இருக்கவங்க யாருக்குமே அதை சொல்லிக் கொடுத்தா அவன் வளர்ந்துருவான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க, புரியுதுங்களா? நல்லா சொல்லிக் கொடுத்து நம்மள மாதிரி நினச்சவங்களும் உண்டு. பட் வந்து பெரும்பாலும் அதெல்லாம் வந்து இது பண்ணதே பார்த்தீங்கன்னா யாருக்குமே அதை கற்றுக் கொடுக்கல, அடுத்தவன் நல்லா இருந்துட போகிறான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சதுனால தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அந்த தொழிலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எல்லாம் யார் செய்கிறா? வடமாநிலத்தவர்கள் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க, எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சண்டே ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு பையன் வரான், என் கூட வரான், நல்லா பேசுகிறான், என்னை கேட்குறான், சண்டே கூட ஆட்டோ ஓட்டுறீங்க, நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க, யாரும் வரல அண்ணா, நீங்கள் வந்தீங்களே அப்படின்னு, சண்டே கூட ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னு. சண்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இல்லை நான் ஆட்டோ ட்ரை பண்ண யாரும் கிடைக்கல, சண்டே பெரும்பாலும் என்ன பண்ண போகிறோம், ஒரு நாள் ரெஸ்ட்டு வேணும், நல்லா வீட்டுக்கு கறி இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நல்லா சாப்பிட்ணும், மிஞ்சி போனால் சரக்கு ரெஸ்ட்டு கொஞ்சம் தூங்கணும். 12 மணிக்கு திறப்பாங்களா ஒயின் ஷாப்பு, பொறுமையாக அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், சும்மா தான் இருக்க போகிறேன். இப்போ நான் வண்டி ஓட்டேன், ஒரு 1000 ரூபாய் 1200 சம்பாதிக்கிறேன், போய்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கறி மீன் எக்ஸ்ட்ரா, அவங்க ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்குறது, இன்னொரு 500 ரூபாய்க்கு இந்தாம்மா ஒரு இறா வாங்கிக்கோ, ஒரு கடுமை வாங்கிக்கோ, இன்னும் எக்ஸ்ட்ரா செய், நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இல்லை வீட்டில் சும்மா இருந்து மதியானம் போய்ட்டு ஒரு 150 ரூபா 160 ரூபாய்க்கு நம்ம ஸ்லீப்பிங் டோஸ் எடுக்கிறது, இன்னும் கையில் ஒரு 500 ரூபாய் இருந்துச்சுன்னா இன்னும் காஸ்ட்லியாக நல்லா இது குச்சி உடம்பு நல்லா இது வாங்க போகிறேன், காமெடியாக சொல்கிறேன், ஓகே. ஸோ அப்படி அவங்ககிட்ட சொன்னேன், அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறேன். அதுக்காக எதுக்கு அந்த ஆஃப் டேவை நான் வேஸ்ட் பண்ணணும்? என்ன பண்ண போகிறேன், ஏஞ்சிக்க போகிறேன், தூங்க போகிறேன். என் வீட்டில் வந்து எனக்கு பெருசாக ப்ரெஷர் கிடையாது. அப்படி ஓடிட்டு நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா என் பொண்ணுக்கு எதனா வாங்கி கொடுப்பேன், எனக்கு தேவையானதை வாங்கிப்பேன். ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்லது, ஒரு ஆஃப் டேயில் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதை பண்ணிட்டு போகிறோம், அதுக்காக எதுக்கு லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க கேட்டு சூப்பர், நான் சந்தோஷமாக இருக்கேன், உங்களை பார்த்தா ஆசையாக இருக்குண்ணா, நிறைய பேர் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு நானும் சொன்னேன். ஆமாம், போட்ட மாட்டேன், எனக்கு அப்படி கிடையாது, நான் வரணும் அப்படின்னு. நீ கூட தான் அதை போகிற பார்க்கலையா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாண்ணா, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தானே எங்களை வந்து ரொம்ப நம்புகிறாங்க இப்போல்லாம். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் நான் ஒருத்தன் வந்தேனேன், அப்போ வந்து நிறைய தமிழ் ஆளுங்களாம் இருந்தாங்க, நாங்கள் ஒரு 2-3 பேர் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி தான், சண்டே வரமாட்டாங்க, சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்குள்ளே ஓடி போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. நாங்கள் வந்து என்னென்ன கூப்பிட்டாலும் செய்வோம். பட் வந்து இது பொறாமப்படுறாங்க, ஆனால் நான் கஷ்டப்படுறது வந்து தெரிய மாட்டேதுண்ணே, திட்டுறாங்க, அது பண்ணுறாங்க. எங்கள் இன்ஜினியர் பார்த்தாரு, கொஞ்ச நாள் பார்த்தாரு, அந்த மாதிரி நாங்கள் இது பண்ணுறத பார்த்து அவங்களுக்கு கீழே நாங்கள் வேலைப்படுத்தினோம், ஒருத்தரையாக எடுத்துகிட்டு என் மூலியமாக நான் வந்து எங்கள் ஊரில் கஷ்டப்படுறவங்களாம் ஒருத்தரையாக கூப்பிட்டு வந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் என் மூலியமாக நல்லா இருக்காங்கண்ணே. நான் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கேன், 5 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறேன், சொந்த வீடு கட்டுறேண்ணே. எனக்கும் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்ச நாள், ஒரு வருஷம் வீட்டு வேலை முடிஞ்சிச்சு, அவன் சொல்கிறான் வீட்டு வேலைலாம் கட்டிட்டானா, இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு, என் ஒய்ஃப் அங்கே தனியாக இருக்கா, அவள் தான் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே எல்லாமே வேலை பார்க்குறா, நான் இன்னும் கொஞ்சம் காசு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு
வீட்டு வேலை முடிஞ்சவொடனே என் ஊரில் போய்ட்டு ஏதோ சின்ன கடைகளெல்லாம் வச்சுட்டு ஏதோ உங்களை மாதிரி ஏதோ வண்டி எடுத்து அந்த மாதிரி என் ஃபேமிலியோடு சேர்ந்து என் குழந்தை கூட சேர்ந்து அவன் சொல்கிறான் 2 பொம்பளை குழந்தைங்க கூட இருந்து பார்த்துக்கணும்ல நான், அதனால் ஊருக்கு போய்ட்டு நான் நல்லா இருக்க போகிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் கம்மி சம்பளத்துக்கு வந்தேன், இப்போ நான் நல்லா இருக்கேன், என் மூலியமாக நிறைய பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி தாங்க, அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸை நம்ம விட்டுட்டோம். ஓகேவா? இப்போ வந்து அதை வந்து அவங்களாம் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஐயோ நம்மளுக்கு போயிடுச்சு அப்படிலாம் நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் நம்மள்கிட்ட இருக்குது. ஓகே, சம்பாதிக்கிற நிறைய வழி இருக்குது. அதனால் நம்ம பசங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நம்ம சொல்கிறோம், அது தப்பு கிடையாது. அது மூலிமா நல்லா இருக்கட்டும். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு போட்டியாக பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஊருக்காரன் யாருன்னா வந்தால் போகிறோம்ல, இன்னும் வெளியிலேருந்துலாம் வந்தால் என்ன பண்ணுவோம்? ஓகேவா? அதுக்கு இது மூலிமா நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்கலாம். அது மூலிமா அவங்க நல்லா இருக்கட்டும். ஓகே, அடுத்தவங்க நல்லா இருந்தால் அது நம்ம செஞ்சு நம்ம மூலிமா நிறைய பேர் நல்லா இருக்காங்கன்னா அதோட ஒரு சந்தோஷம் கிடையாது. அதோட ஒரு காட் பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய பேர் கற்றுக்கிட்டோம். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதில் நல்ல இயர்னிங்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தப்பே இல்லை. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நிறைய பேர் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எல்லோரும் நினைப்போம். ஓகே, பிரேக் அப்புறம் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். யூபர் ஆன் பண்ணிக்கலாம். யூபரில் சேம் அது 619 ரூபா. டிரைவர் பாஸ் எக்ஸ்பைரி சூன். அப்புறம் நம்ம தலைவர் ரேபிடோ சேம் 458. ஸோ வந்து 1150 ரூபா ஃபஸ்ட் ஹாஃப் பண்ணியிருந்தோம். செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு டியூட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேர் வேலைக்கெலாம் போகல, ரொம்ப மழையாக இருந்துச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வாங்கிட்டாங்க, ஸ்கூலும் லீவு. ஓகே, ஸோ ஓகே பார்ப்போம், வாங்க போகலாம். ஓகே, பிரேக் அப்புறம் ஃபஸ்ட் டியூட்டி எடுத்துட்டேன், போயிட்டுருக்கேன். 4:10க்கெலாம் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு டியூட்டி. ஓகே, வாங்க போகலாம். ஓகே, லஞ்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 180, இதுக்கு ஒரு 200, 1350 ரூபா இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, மணி 4:45 ஆகுது. மணிகண்டன் ஆமாம், 150. தேங்க்யூ. ஆக்சுவலாக அது ப்ரொமோஷன்னு போட்டிருக்கான். 118 எனக்கு காட்டுது, ஆனால் உங்களுக்கு வேறு ரேட்டு காட்டுது. அதான் தெரியல, ஏதோ ப்ரொமோஷன் ரன் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த நாள் எனக்கு அது கிரெடிட் ஆகிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் அமௌண்ட் கஸ்டமருக்கு ஏதோ பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட் ட்ரிப்பு 150 போட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 109 ரூபா தான் 150. ஸோ 1500 ஏர்ன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். டைம் 4 மணி 5 ஆகுது. ஓகே, பார்ப்போம் எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறாங்க. லஞ்ச் பிரேக் அப்புறம் 3rd ட்ரிப்பு, கஸ்டமருக்காக வெயிட்டிங். ஓகே, பார்ப்போம். துறப்பாக்க வரைக்கும் போகிறேன். ஏன்னா பிகாஸ் இப்போ அங்கே கம்பெனி டியூட்டிஸ் வேறு எதுனா அங்கேருந்து வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால் தைரியமாக இப்போ போகலாம், பார்ப்போம். ஓகே, இது 150, இதுக்கு 200. மணி 6 ஆகுது. இது வரைக்கும் ஒரு 1700, 1700 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக துறப்பாக்கம் வந்திருக்கோம். ஓகே, பாப்பா எதனா டியூட்டி கிடைக்குதான்னு. ஐயோ, என்ன க்ரீன் பர்ஃபார்மன்ஸ் ரேபிடோவில். ஓகே, இப்போ தான் ரேபிடோவில் காலைல ஒரு தம்ஸ்அப்பு, இப்போ ஒரு தம்ஸ்அப்பு. பெருசாக ஒன்றும் ஓட்டலையே, 788 ரூபாய்க்கு தான் ஓட்டிடும். ஓகே, வாங்க பார்ப்போம் வேறு எதனா டியூட்டி கிடைக்குதான். ஓகே, இது ஒரு 104, இதுக்கு வந்து 130. ஸோ மணி 6 ஆகுது. 1830 ரூபா, 1830 இது வரைக்கும் பண்ணியிருக்கோம்.
இன்னொரு ட்ரிப் எடுத்திருக்கேன் யூபரில். எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஓகே 400 மீட்டர் தான். ஓ மழை இப்போ லைட்டாக இருக்குது, பட் இருட்டிகிட்டு இருக்கு நல்லா. ஐயப்பா மதியோட ஐயப்பா சாமி நடுவில் போகிறாரு. ரோடே இப்படி இருக்குது, நடுவில் நடிக்க வச்சுருக்கேன். பரவாயில்ல. ஓகே, இது ஒரு 84, இது ஒரு 100. இருக்கும் 1930 ரூபா. பாவம். ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் முடியாமல் கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, வயசானவர். அவங்க பையன் வந்து கூப்பிட்டு போகிறான், அவங்க பையன் மாலை போட்டிருக்கான். அவன் வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போகிறது வண்டி போடுறான். அவனும் ஒன்றும் வசதியான பையனாக இல்லை, மாலை போட்டிருக்கான். ஃபோன் பண்ண நான் ஃபோன் பண்ணேன். எப்படியும் நான் ஃபோன் பண்ணுவேன், முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ரேபிடோவில் மட்டும், ரேபிடோவில் தான் அவங்க போட்டிருந்தாங்க. யூபர்னால் எனக்கு பிரச்சனை கிடையாது, போயிடுவேன். ரேபிடோ கஸ்டமர் வித்தியாசமாக எதனா கோளாறு பண்ணி விடுவாங்க, நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, ஃபோன் பண்ண உடனே அவன் சொல்லிட்டான், எங்கள் அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ப்ரோ, ரொம்ப முடியாமல் இருக்கார். ஒரு 2 ஆட்டோ வந்தாங்க, வந்தாங்க. வந்துட்டு அவரை அங்கே ஒயின் ஷாப்லேருந்து நான் இப்படி தள்ளாட்டு வரும்போது ஏதோ 2 பேரும் குடிச்சிருக்கிறேன்னு காசு ஏன்னா போயிடுவாங்கல்ல, கூப்பிட்டு போய்ட்டு அப்புறம் காசு கொடுக்காம அமைச்சிட போகிறாங்க பசங்க எதனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தோம். நாங்கள் 2 பேரும் ஏதோ தள்ளாடிட்டு இருக்கோம், நான் அவரை தாங்கி பிடிச்சிட்ருக்கேன். அதை பார்த்த உடனே அப்படியே சல்லுன்னு அப்படியே திருப்பிட்டு அப்படியே போயிட்டாங்க. இன்னொருத்தர் வந்தோடனே அது 90 ரூபா காட்டுது, இல்லை 200பா, ஏன்னா வாமிட்டிங் கேட்டுட்டாருன்னா பிரச்சனை, நான் தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இல்லை நான் அவ்வளோலாம் இல்லை 90 ரூபா காட்டுது, ஒரு 100 ரூபா தரேன், 10 ரூபா சேர்த்து அப்படின்னு சொன்னேன். போயிட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிடுறேன். குடிச்சிட்ருக்காரு, ஆனால் வாங்கிலாம் எடுக்க மாட்டார், நான் பார்த்துக்கிறேன். வேணாலும் நான் க்ளீன் பண்ணி தரேனே, கொஞ்சம் வாங்க அப்படின்னா. நீங்கள் வந்து பாருங்கள், நான் மாலை போட்டுட்ருக்கேன், நான் அவன் குடிக்கல அப்படின்னு. சரி ஓகே, மாலை போட்டுருக்கேன்னு சொல்கிறான். அது இல்லாமல் நான் போனேன், பார்த்துருக்கீங்க. அப்புறம் கூட்டு போய் விட்டோன்னே அவங்க இன்னொரு பையன் ரோட்டு நல்லா அடிச்சு கூப்பிட்டு போகிறான். அவரை எதுக்கு ரோட்டில் குடிச்சிட்டு படுக்கிறாரு, என்னை அசிங்கப்படுத்துகிறாரு. நான் அவனை ஏற்ற மாதிரி சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம், அவர் சாட்சி படுக்கிறாரு, படுக்க விடு, பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் விட்டேன். பிகாஸ் நம்ம லைஃப்பில் நிறைய நடந்துருக்கு. ஒரு பீரியடில் அதே மாதிரி தான் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஆது என் கூட இல்லை, அப்போ அதே மாதிரி தான் ரொம்ப டிப்ரெஷன். நம்மளோ ஒரு நான் சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நம்ம லைஃப். இதே மாதிரி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி தான். அப்போல்லாம் உடம்பு முடியாத டைம், கொஞ்சம் குடிச்சா மட்டே ஆகிடுவோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உடம்பு வீக்காக இருக்கும். இவருக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப அந்த டிப்ரெஷன், நம்மளுக்கே இந்த மாதிரி நம்ம லைஃப்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சரக்கடிச்சிட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துல படுத்துட்டேன். தேடி இருக்காங்க எங்கள் அம்மா, என்ன போனவன் வரலையே, ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு. அப்போலாம் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ண நேரம். அங்கே நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கலாம், நம்ம நிறைய பேர் காசுலாம் கொடுத்துருக்கோம். ஒரு நேரத்தில் நல்லா இருக்கும் போது நம்மளை யாரோ ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிருக்கலாம். அது வந்து யாருமே வந்து நம்மளை கூப்பிட்டு போயெல்லாம் விடல. ஓகே, அப்போவும் நம்மளை பார்க்க வந்தது, நம்மளை தேடின்னு வந்தது எங்கள் அப்பா அம்மா தான். 2 பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு எங்கேயோ போய் தேடிட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போவும் எங்கள் அம்மா எப்போனா அதை சொல்லுவாங்க, லைஃப்பில் பார்க்கக்கூடாது, உன்னை அப்படி பார்க்கக்கூடாத நிலமையில பார்த்தேன்னா எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். பிகாஸ் வெயிலில் அவ்வளோ வெயிலில், அப்போ வெயில் காலமாக அந்த வெயில் கேரில் அப்படியே படுத்துட்ருக்கேன், வெயிலில் படுத்துட்ருக்கேடா. யார் நினச்சியோ யாரோ போயிட்டாங்க, யாரோ இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி பண்ணலாமா? உன்னோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தான் தெரியுமா? உன்னோட வேல்யூ வந்து எங்களுக்கு தான் தெரியும்.
அவங்களாம் எப்படி வளர்ந்தாங்க எப்படி என்ன நம்மளுக்கு தெரியாது. பட் சின்ன வயசுலேருந்து உன்னை நாங்கள் எவ்வளோ வேல்யூவாக இது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு டிரைவர் இருந்தாங்க, ரொம்ப பெருசாலாம் சொல்ல மாட்டேன். பட் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங். எங்கள் அப்பாவுக்கு நல்ல சம்பளம், நல்ல இது, பெரிய இடத்துல வேலை செய்கிறாரு, பர்சனல் டிரைவராக இருக்கார் ஒரு பெரிய எம்டிக்கு. இது வரைக்கும் அவர்கிட்ட தான் இருக்கார். எங்கள் அம்மா நல்லா சீட்டுலாம் பிடிக்கிறாங்க, கடை வச்சுருக்காங்க, எல்லா வகையிலையும் வெல் செட்டில்டு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. லைஃபு சைக்கிள் வாங்க வேண்டிய ஏஜுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சைக்கிள் வாங்கி தருது. 18 வயசு ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பைக் வாங்கி கிஃப்ட் பண்ணிட்டாரு. 18வது பிறந்த நாள் வருது, அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் போட்டுட்டு கிஃப்ட் பண்ணிட்டாரு பர்த்டேக்கு CT100 வண்டி. ஏன்னா அப்போ நீ லேர்னர் கற்றுக்கிறது வாங்கி கொடுத்துட்டாரு. +2 படிக்கும் போதெல்லாம். காலேஜ் கொஞ்ச நாள்லேயே ஒரு 6 மாதத்துல அந்த வண்டி எனக்கு பிடிக்கல. பொல்லாதவன் படம்லாம் வந்து சீசன் நினைக்கிறேன். பல்சர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, பல்சர் வேணும் அப்படின்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியில் வாங்கிக்கிறாங்க. அந்த வண்டி 6 மாதம் ஓட்டின வண்டியை விற்றுட்டு பல்சர் எடுத்து கொடுக்குறாங்க. காலேஜ் போகும்போது அது பிடிக்கல. அப்போ உத்தமபுத்திரன் படம் வந்திருக்கு. தனுஷ்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் தனுஷ் சிந்து 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். விஜயண்ணன் தான் மெயின். அந்த வயசுக்கு ஈக்குவலாக இருக்கும்ல, ஒரு நம்ம வீட்டு பையன் மாதிரி நம்மள மாதிரி தெரியும்ல, அது மாதிரி. உடனே அவஞ்சர் எடுத்து கொடுக்குறாரு காலேஜ் போகும்போது. அந்த மாதிரிலாம் பார்த்து வளர்த்துட்டு காலேஜ் திருப்பி சொந்தமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். காரு இண்டிகா காரு V2 அப்போலாம் கம்மி தான், 480 420 உடனே எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து உன்னை வந்து சின்ன வயசு வந்து எதுக்குமே கஷ்டப்படாமல் உன்னை பார்த்து வளர்த்துருக்கோம். உன்னோட வேல்யூ தெரியாதவங்களுக்காகலாம் நீ வந்து இப்படி பண்ணுற. உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? இதுக்காக உன்னை பார்த்து வளர்த்தோம். வீட்டுக்கு கொண்டு வந்து குளிக்க வச்சு அடுத்த நாள் காலைல ஏஞ்சி சொல்கிறாரு. நானும் ஃபீல் பண்ணி சொல்கிறேன் எங்கள் அப்பா கிட்டே. எங்கள் அப்பா நான் நல்லா பேசிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நேரத்தில் நல்லா இருக்கும்போது எங்கள் அப்பா கூட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருந்திருக்கேன். அப்போது நம்ம நல்லா ஏர்னிங் பண்ணும்போதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ட்ரிக்ஸ் ஆகி கொடுக்குறது, நல்லா பண்ணுறது, அப்படிலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். அப்போ காலைல சொல்கிறாரு. அப்போ நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் லைஃப் ஆகிடுச்சு, எப்படியோ நீங்கள் வளர்த்தீங்க, எல்லாம் படுத்துட்டு அவ்வளோதான்ப்பா, நான் என்னை விட்டுருங்க, என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, என் பையன் உன்னோட இதுன்னு எனக்கு தெரியும், என்ன நீ அப்படிலாம் கிடையாது, உன் லைஃப் முடிஞ்சிடாது, அப்படிலாம் முடியும் நாங்கள் விட்டுற மாட்டோம். இல்லைப்பா உடம்பு ரொம்ப வீக்காகி நான் என்னென்னவோ நினச்சேன், வாழ்க்கையில் எதுவுமே முடியல, எல்லோரும் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு காலத்தில் நல்லா கெத்தாக போயின்னு வந்துன்னு இருப்போம். இப்போ வந்து நம்மளை வந்து அப்போ வந்து உண்மையாக சொல்கிறேன், சார்னு கூப்பிட்டவன், நீங்களாம் நம்ம கூட வருவீங்களா அப்படின்னு கேட்டவன் நான் வந்து வாடா போனான்னு கூப்பிட்ற அளவுக்குலாம் நம்ம தகுதியை இறங்கிட்டோம். பட் இப்போ வந்து நம்மளை வேறு மாதிரி பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். ஸோ என் லைஃப் இப்படிலாம் வருமாப்பா, நான் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறேன். உன் லைஃப்லாம் முடியல, நீ வேறு மாதிரி ஒரு நேரத்தில் வருவேன். அப்போ நீ பாரு, அப்போது வந்து இதெல்லாம் நினச்சி நீ வந்து ஃபீல்லாம் பண்ண மாட்டேன், சிரிப்பேன். சரி இதுக்கெல்லாம் போய் நம்ம இப்படி ஃபீல் பண்ணோமா? நம்மளோட வேல்யூ யாருக்கு தெரியும் இல்லை? எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நம்மளோட வேல்யூ தெரிஞ்சவங்க நம்மளை வந்து இந்த நிலைமைக்கெலாம் இப்படிலாம் விட்டு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் நல்லா வந்துடுவோமான்னு ஒரு சந்தேகம் தான். ஓகே நல்லா வந்துடுவோம், ஆட்டோ தான் ஓட்டுறேன், பட் இருந்தாலும் கெத்தாக இருக்கேன். ஓகே ஸோ ஓகேங்க, அது அந்த இன்சிடெண்ட்டில் ஞாபகம் வந்துச்சு, கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது ஒரு 182, இதுக்கு வந்து 200 ரூபா. ஆக்சுவலாக லொக்கேஷனை மாற்றி போட்டுக்கிறாங்க பாவம். அதுவும் இதுக்கு வாய்ப்பு பேச தெரியாத பையன் ஒரு கடையில் வேலை செய்கிறான். சித்தால பார்க்கறதுக்கு சிட்லப்பாக்கன்னு போட்டுக்கிறாங்க. இப்போ ஜிபே பண்ணுறான்னு இருக்காங்க. இந்த காசு வேறு இடத்துக்கு கேம்ப் ரோடு கிட்டே கூப்பிட்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, பாவம் கூப்பிட்டு போய் விடணும். லொக்கேஷனு மாற்றி போட்டுக்கிறாங்க. உனக்கு லொக்கேஷனை மாற்றி போட்டுக்கிறாங்க. வாய் பேச தெரியாம இப்போ நான் இறக்கி கூப்பிட்டு போயிருந்தேன் என்ன பண்ணுவேன்? ஜிபே பண்ண சொல்லிட்டு வேற யாருன்னா டிரைவர் சரி நான் கூப்பிட்டு போய் விட்றேன், லொக்கேஷன் அனுப்புறேன்னு இருக்காங்க, வெயிட் பண்ணு. ஓகே அவனை பையனை கூட்டு ரோடு வந்துருக்கோம். கூட்டு ரோடு பஸ்க்கு இப்போ இங்கே வந்து கூட்டின்னு போகிறேன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக சித்தால பக்கத்துக்கு கூப்பிட்டு வந்து விட சொன்னாங்க. பட் வந்து நான் சந்தோஷப்படுறோம். அதே இல்லாமல் என் பொண்ணுக்கிட்ட 8 மணிக்கெலாம் நீ வரேன்னு சொன்னேன். சரி ஓகே, நான் 2 பேருக்கு நடுவில் வந்து கூட்டு ரோடு இருக்குது, அங்கே வந்துருக்கு அப்படின்னாங்க. சரி அதான் வெயிட் பண்ணுறோம்.
ஆனால் அப்படியே விட்டு போக முடியாது, பாவம் வாய் பேச முடியாது. அவன் மாமா வரங்கிட்டாரு. பார்ப்போம். அதை கூட்டு வந்து விட்டுருங்க, எவ்வளோ அதை கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் நடுவில் சென்டர் ஒரு பிளேஸில் வரேன் வாங்க. அங்கேருந்து சித்தில் வரராஜா தேட்டர்லேருந்து எப்படியும் வந்து ஒரு எதில் போட்டாலும் 150 வரும், 140 150 வரும். 80 கொடுங்க போதும் அப்படின்னா. சரி நான் வந்து கொடுப்பாரு அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம். அதோ போகிறான் அந்த பையன் தான், அவங்க மாமா வந்து கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அவர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்படி அப்படியே விட்டு போக முடியும் நம்ம? ஓகே, அவர் வந்து டோட்டலாக 350 ரூபா கொடுத்தாரு. அதுக்கு ஒரு 200, இதுக்கு வந்து 150 ரூபா ஆகும்னு சொன்னீங்களாமே அப்படின்னு. ஆனால் 80 ரூபா தான் கொடுங்க போதும் அப்படின்னா. சரி 100 ரூபா வச்சுக்க அப்படின்னாங்க. ஓகே, இதுக்கு ஒரு 300 ரூபா. ஸோ இது வரைக்கும் இயர்ரிங்ஸு 2250. ஓகே, அவ்வளோதான். நம்ம கூட்டு ரோட்டில் இருக்கோம். இங்கேருந்து வீடு 1 கிலோமீட்டர் தான், கிளம்பலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பையன் வந்து காது கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பேசுகிறது அவனுக்கு கேட்குது, பட் வந்து வாய் பேச முடியல. அவங்க வீட்டில் ஏதோ இது சித்தால பார்க்க உள்ள அந்த ஒட்டியம் பார்க்க ரோட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல அவங்க வீட்டில், அவங்க தங்கச்சி வீட்டில். கடையில் வேலை செய்யலாம், மளிகை கடையில். அவர் வண்டி போட்டு விட்ருக்காரு. சித்தால பார்க்கறதுக்கு சிட்டில் பார்க்கணும்னு போட்டு விட்ருக்காரு. அது பாருங்கள், ஒரு அட்ரஸ் எதனா ஒரு லேண்ட்மார்க் வச்சு அதை போட்டு விடலாம், மாற்றி போட்டு விட்ருக்காரு. அங்கே நான் போயிட்டு ரீச் ஆனவனோட அவனும் சொல்லவே மாட்டான், பின்னாடி தட்டிக்கிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஓனர் சொன்னார் வாய் பேச முடியாது, கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு போப்பா அப்படின்னு. ஓகே அப்படின்னு வந்து இப்போ இறங்கினதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான் இந்த இடம் இல்லை அப்படின்றான். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் சித்தால பார்க்கும், ஐயோ மாற்றி போட்டுருக்காரு அப்படின்னு. ஆனால் வீட்டில் ஒரு இது நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா கூட்டு சித்தால பக்கத்தில் விட்டுருங்க அப்படின்னு. சித்தால பார்க்கனா ஒட்டியும் பார்க்கும் அந்த உள்ளே போகணுமா. இல்லைம்மா நான் 8 மணிக்கு போகணும். சரி அங்கேயே விட்டு போங்க, எனக்கு நான் லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டு போங்க அப்படின்னாங்க. வேணாம்மா, அங்கே அது ஏதோ டொக்கு ஏரியா மாதிரி இருக்குது, அதை எப்படிமா விட்டு போகிறது, வாய் பேச முடியாது தெரியாத பையன். நீ கிளம்பி வாங்க, உங்களுக்கும் எனக்கும் நியர்பை கொஞ்சம் பக்கத்தில் நான் வர முடியுமா வாங்க அப்படின்னா. சரி எங்கள் வீட்டுக்காரர் அனுப்புகிறான், அந்த பையனோட மாமா, அந்த அக்கா வீட்டுக்காரர். கூட்டு ரோடு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சித்தால பக்கத்தில் வரதுக்கும் நான் வர்றதுக்கும் வாங்க. எவ்வளோ ஆகும் அங்கே வரைக்கும்? 200 இது வந்து ஒரு 150 காட்டுமா யூபர் ரேப்பிடோ எதில் போட்டாலும். எனக்கு ஒரு 80 ருபீஸ் கொடு, ஏன்னா என் வீடு பக்கம் தான். நான் எப்படி இருந்தாலும் சும்மா தான் போகிறேன், நான் அப்படி விட்டுட்டு போகிறேன், பரவாயில்ல அப்படின்னா. இல்லை பரவாயில்ல நான் 150 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அம்மா இப்போ அவங்க மாமா வந்தார், 350 ரூபா நான் கொடுத்துட்றேன் ப்ரோ அப்படின்னாரு. ரொம்ப வசதியானவங்களாம் ஒன்றும் இல்லை, பாவம் கஷ்டப்படுறவங்க தான். 80 ரூபா கொடுங்க, அவ்வளோ வேணாம், நான் வீடு பக்கம் தான், நான் எம்டியாக தான் போயிருப்பேன், பரவாயில்ல அப்படின்னா. சரி ஓகே 100 ரூபா வச்சுக்கோங்க, 300 ரூபா, அதுக்கு 200 ரூபா, இதுக்கு 100 ரூபா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபா வாங்கிட்டோம். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், இது தெரியலனா கரெக்டாக பார்த்து போடணும். லேண்ட்மார்க் ஒரு ஏரியா சரியாக டைப் பண்ண முடியலனா கூட அந்த ஏரியாவில் லேண்ட்மார்க் எதுனா மெயினான ஏரியா லேண்ட்மார்க் மாதிரி போட்டு விட்ருங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பையன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஓகே ஓகே ஃபைனலாக வந்து ஒரு 2230 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலாக ரேப்பிட்டோவில் வந்து ஒரு 1158. ரேப்பிட்டோவில் இப்படி கை காட்டுது 1158. 700 ரூபாய்க்கு இப்படின்னா தம்ஸ்அப் காட்டினா இப்போ இப்படின்றான், ஒன்றும் புரியல. ரேபிட் யூபரில் ஒரு 738, இது ஒரு 1900 ரூபா வருதா. இப்போ ஆன் த வே ட்ரிப்பு ஒரு எக்ஸ்ட்ரா 100 ரூபா கிடச்சிது. டிப்ஸு எல்லாமே சேர்த்து 2250 ரூபாங்க. நினச்சா ஓட்டலாம், போதும் போதுன்ற மனசு தான் நல்லது. ஸோ போதும்னு தோணுது, போதும். மணி 8 ஆயிடுச்சு, நான் போட்டுட்டு 8க்கு வரேன்னு சொன்னேன். நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம எப்போவுமே இங்கே இருந்தால் பேசுவோம்னு நினைக்கிறேன். அந்த கீதம் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே வந்துட்டேன். அங்கே பக்கத்தில் தான் வந்து அவர் கூப்பிட்டு போனார் கூட்டு ரோட்டில். சரி ஓகே 2250. சிஎன்ஜின்னு பார்த்தா சிஎன்ஜி 1 பாயிண்ட். ஸோ பிளிங்காவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ரேப்பிட்டோ சார்ஜு ஒரு 330 சேர்த்தா 2250. ஸோ ஒரு 1900 ரூபா இன்றைக்கி இயர்னிங்ஸ் நம்மளுக்கு. ஓகே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓவர். நினச்சா ஓட்டலாம், டியூட்டிஸ் இருக்குது, பட் போதும், நான் கிளம்புறேன். ஸோ அதேமாதிரி சொன்ன மாதிரி அப்படி தாங்க
ஒரு எமர்ஜென்சி டப்புனே இந்த போய்ட்டு என் காப்பை வச்சுட்டேன். காலைல பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருந்திருக்காது. இப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லி மூட்டு வர சொன்னேன். காசு கொடுத்துட்டு வந்தேன். நேற்று நல்லா இருந்துச்சு ஏர்னிங்ஸு. காலைல போகும்போதே சொல்லிட்டு போனேன், இன்றைக்கி நல்லாயிருக்கும், நல்லா அடிச்சுட்டே இருக்குது டியூட்டி, திங்கக்கிழமை வேறு மூட்டலாம். எங்கள் திட்டிகிட்டே இருந்தாங்க, எப்படி நீ வைப்பேன், அது எவ்வளோ செலவுனாலும் என்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு. எமர்ஜென்சி வச்சுட்டேன். சரி, ஒரு நம்பிக்கை, நம்ம பார்ட்னர் இருக்கார். நான் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், நான் வீடியோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணும்போதே சொன்னேன், இவர் பார்ட்னர், என் ஐயப்ப கொடுத்த எனக்கு ஒரு கிஃப்ட்டு. இந்த பார்ட்னர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாரு. நான் என் உடம்பு உழைப்பு கொடுக்க போகிறோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதில் நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 மாதம், ஆமாம் 7 மாதம் ஆக போகுது. 6 டியூ கட்டிட்டேன். ஓகே, நேற்று 1ஆம் தேதி கொடுத்தாச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேங்க. ஒரு நேரத்தில் பர்சனல் லோனு அது இது அவ்வளோ வெக்ஸ் ஆகி இதெல்லாம் எப்பட்றா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தேன். கூட இருந்தவங்களாம் பயந்து நான் சொன்ன மாதிரி விட்டு ஓடி போயிட்டாங்க எல்லோரும். அவ்வளோதான், இவன் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. சொந்தக்காரங்களாம் எங்கே வந்தால் எதனா கேட்டுற போகிறான், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கானே அப்படின்னு. அதில் வந்து பயந்து பேசாமல் விட்ட சொந்தக்காரங்க நிறைய பேர், எதனா வந்து கேட்டுற போகிறானோ. இன்னொன்னா காமெடிலாம் நிறைய இருக்குது. சில சொந்தக்காரங்களாம் வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்கவே இல்லை, பட் வந்து எதுக்குன்னா வந்து கேட்டுற போகிறோன்னு, நான் இப்படிங்க, என் நிலைமை இப்படிங்க அப்படிங்க அப்படிலாம் சொன்னது. நம்ம போய் அவங்ககிட்ட கேட்க போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் அப்படி முடியாது, இதெல்லாம் கேட்டுற போகிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சாலே காமெடியாக தான் இருக்குது லைஃபு. ஸோ அந்த மாதிரிலாம் போய்ட்டு இருந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து எல்லாமே பண்ணி நம்ம பார்ட்னர் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா, பார்ட்னருக்கு முன்பணம் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபா கடை வாங்கியிருக்கேன். ஓகே, அதுக்கு 10,000 மாதம் கட்டிட்டு வரணும். அதே மாதிரி இவருக்கு இஎம்ஐ 10,000 ரூபா கட்டணும். புல்லட்டு அப்போ எடுத்தது அப்போ வேலை செய்யும்போது அதுக்கு 9,000 ரூபா டியூ கட்டணும், 29,000 ரூபா. ஐஃபோனுக்கு 6,000 ரூபா, 35,000 ரூபா. நடுவில் நம்ம கேமரா ஒன்று வாங்கணும், அதுக்கு ஒரு 5,000 ரூபா. ஸோ 40,000 ரூபா நம்மளுக்கு இஎம்ஐ கட்டுற கடன் இருந்துச்சு. தைரியமாக எல்லாமே ஐயப்பன் பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் இதை எடுத்தோம். இவ்வளோ ப்ரெஷரு, இவ்வளோ கடன், ஆல்ரெடி கொஞ்சம் பர்சனல் கடன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலி சப்போர்ட் மூலியமாக எல்லாமே சரி பண்ணேன். நான் எங்கள் அம்மாவுக்கு ஏர்னிங்ஸ் பண்ணி கொடுத்தேன், அப்போது வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன், அதெல்லாம் முடித்தோம். ஆட்டோ எடுக்கும்போது எனக்கு இவ்வளோ தொல்லை இருந்துச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் 75% எல்லாம் முடிச்சிட்டேங்க. அந்த 1 லட்ச ரூபா வாங்கினது அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 75%. ஐஃபோன் டியூ ஒரு 6 மாதம் அது முடிஞ்சிடுச்சு. கேமரா அதோட பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இருக்கிறது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ இதில் 75% முடிச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, என்னோடய புல்லட்டுக்கு ஒரு இஎம்ஐ இருக்குது, ஆட்டோவுக்கு நம்ம பார்ட்னருக்கு ஒரு இஎம்ஐ, ஸோ ஒரு 20,000 ரூபா இஎம்ஐ இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். எல்லாம் இவர் மூலியமாக தான், நம்ம ஐயப்பன் கொடுத்த கிஃப்ட் நம்ம பார்ட்னர் மூலியமாக தான். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, எது இருந்தாலும் லைஃப்பில் ஒரு பிரச்சனையெல்லாம் நினைக்காதீங்க. ஓகே, எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி லைஃபு எல்லாமே கடந்து போய் வேறு மாதிரி மாறும். நம்ம ஆண்டவன், நம்ம கும்பிட்ற சாமி, அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்மளை அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. நான் அந்த மாதிரி நம்பி போனேன் ஐயப்பன்கிட்ட. எனக்கு பைக் ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நிறைய இடம் போனேன். அந்த தைரியத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக பைக் ஓட்டுறப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஆட்டோ ஓட்ட மாட்டோமா, அந்த ஒரு நம்பிக்கையில் எடுத்தேன், வண்டி எடுத்தேன். ஸோ இவ்வளோ பிரச்சனையை முடித்து தைரியமாக இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டேன்னா எனக்கு வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே, அவ்வளோதான். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், லைஃப் சந்தோஷமாக போகுது. ஓகே, ஸோ லைஃப்பில் எதுவுமே கஷ்டமாக நினைக்காதீங்க, தைரியமாக இறங்கி உழைங்க, எல்லாமே மாறும், எல்லாத்தையும் அடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ எல்லோரும் நம்பிக்கையாக இருக்க, எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும். நம்மளாம் கெட்டுலாம் போக மாட்டோம், நம்ம நல்லவங்கலாம் நல்லா தான் நடப்போம். ஸோ ஓகேங்க, இன்றைக்கி 2 இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன், அது சொல்லிட்டேன். அதேமாதிரி சங்கத்தில் அங்கங்கே அந்த ஆர்டிஓ இது போராட்டம்லாம் பண்ணுறாங்க, அதுக்கான எஃபெக்ட் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அந்த ரேபிடோ பைக் டாக்ஸிக்கு. ஓகே, ஸோ ஓகேங்க, பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. மழை இன்றைக்கி பேஞ்சிட்டே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வரைக்கும் ஃபேமிலி கூட இருங்க. அதே நேரத்தில் முடிஞ்சால் ஆட்டோ நம்ம ஓட்டி அந்த இயர்னிங்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகே, நிறைய பேருக்கு சர்வீஸும் கொடுக்கலாம்ல, அது நல்லாயிருக்கும். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம வீடியோ எல்லாமே இப்போ லென்த்தாக தான் போயிட்டுருக்கு, பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு யாருக்கு அப்படின்னா சந்தோஷம். ஓகே, ஸோ வேறு எதனா நான் பேசணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி பேசுவோம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மணி விளாக்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓகே, சந்தோஷமாக இருக்குது. இனி கூட ஒரு ப்ரோ பார்த்தேன், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேங்க நான் அந்த பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ருக்கேன், ஆட்டோ விட்டுட்டு யோசிச்சிட்டே இருக்கார்.
அப்புறமா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிட்ட வந்தார். வீடியோ பார்ப்பீங்களா இருந்து நான் வீடியோலாம் போடுவேன். ஐயோ ஆமாம்ல மணிகண்டன் அவருக்கு நான் உங்களை வடபழனியில் பார்த்தேன்னா எங்கே பார்த்தேன் கோயம்பேட்டில் எங்கேயோ பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேங்க அப்படின்னு. இல்லை வீடியோ போடுவாங்க அப்படியா சரி ஓகே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேண்ணா அப்படின்னு போகும்போது சொல்லிட்டு போனார். தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே அது மாதிரி மணி விலாக்ஸ் மூலிமா என் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்குது. நம்ம ஐயப்பா எல்லாமே நல்லது தான் செஞ்சிட்ருக்காரு. ஃப்யூச்சரில் மணி விலாக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகே ஸோ ஓகேங்க பாய். செகண்ட் ஹாஃப் கிளம்புவோம். ஓகே நல்லா இருங்க எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகே பாய். ஓகே என் பொண்ணுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் பரோட்டா அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டான். பட் பரோட்டான்றது ரொம்ப உடம்புக்கு கெடுதல் தான். என்ன பண்ணுறது. வீடியோ ஆக்சுவலாக ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு. நம்ம பண்ணதுலேயே தான் ரொம்ப லென்த்தான வீடியோ ஆல்மோஸ்ட் 1 hour. சாரி பட் இன்றைக்கி நடந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த மெமரிஸ் எல்லாமே நான் சேவ் பண்ணணும்னு நினச்சேன். எதுவுமே கட் பண்ண முடியல, எடிட்டில் டெலீட் பண்ணவும் முடியல. பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசாக ஒவ்வொரு அனுபவம் அது எல்லாமே வீடியோவில் இருக்கணும்னு நினச்சேன். அதனால் எதுவுமே கட் பண்ண முடியல. ஸோ சாரி வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. பரோட்டா ஓ முதல் வச்சா நல்லது செரிக்கும் சாப்பாடு.